இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருந்தா வந்து அவங்க வந்து பிளே பாய் அந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்து இருப்பாங்க. அது எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து என்னன்னா இருக்கிறது வந்து சுக்கிரன் பிளஸ் ராகு. சுக்கிரனாலே அழகு அந்த மாதிரியான பர்சனா இருப்பாங்க. ராகு வந்து இந்த மாதிரினா சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு இருப்பாங்க. இவங்க வந்து மெட்டபரா சொல்லணும்னா வந்து இந்த சர்க்கார் படத்துல ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி அவங்க வந்து ரொம்ப அதிகமா ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே மாதிரி ஒரு லவ் மேக்னெட், அதாவது வந்து என்னன்னா பெண்களை, அவரோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் பாருங்க, இஸ் சச் அ பிளே பாய் பட் இஸ் கூல், அந்த மாதிரி தான் வந்து அமைப்புகள்லாம் வந்து என்னன்னா அந்த சுக்கிரன் பிளஸ் ராகு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளே பாயா இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து உஷாரா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சுக்கிரன் பிளஸ் புதன். சுக்கிரன் பிளஸ் புதன்றது வந்து என்னன்னா பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பேசுறது பாத்தீங்களா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சச்சின் படத்துல வர கேரக்டர், அந்த கேரக்டர் பிளே பாய் இல்லதான், இருந்தாலுமே வந்து என்னன்னா அவனோட அந்த ஃபிளட்டிங் சென்ஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா பயங்கரமா இருக்கும். அதுக்காக வந்து என்ன அந்த சுக்கிரனோட புதன் வந்து சேரும்போது புதன்றவர் வந்து என்னன்னா வார்த்தையிலே வந்து மாயாஜாலம் காட்டுறவர் தான் அந்த சுக்கிரன் பிளஸ் புதன். அவர் வந்து என்னன்னா இப்படி பேசுறீங்க, எங்க நான் இங்க வந்து அப்படின்னு பேசியே வந்து அந்த பிளே பாயா வந்து இருக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து அந்த சுக்கிரன் பிளஸ் புதன். இதுக்கு சொல்ல மட்டும் போனா அந்த சச்சின் கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சந்திரன் பிளஸ் ராகு. சந்திரன் பிளஸ் ராகுன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் உக்கிரமான அமைப்பு. உக்கிரமான அமைப்புனா அவங்க வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். ஒரு நீலாம்பரி அந்த மாதிரி கேரக்டர் சொல்லலாம், நான் கட்டினா படையப்பன தான் கட்டுவேன், வேற யாருமே கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. நான் இந்த லவ்னா இதுல இறங்கிட்டேன்னா வேற எப்படி திரும்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ஸ்டிக் ஆன ஆளுங்க வந்து இந்த சந்திரன் பிளஸ் ராகு அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்க. நாலாவது வந்து என்னன்னா அஞ்சுல ராகு இருக்கிறவங்க, சந்திரன்ல அஞ்சுல ராகு இருக்கவங்களுமே சரி. ராகு வந்து என்னன்னா அதுக்கு வந்து என்னன்னா எதுவுமே சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காததுதான் ராகு. ஓகேங்களா, நீங்க அதுக்கு வந்து என்னன்னா உடம்பே கிடையாதுன்றப்ப அது வந்து எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி ஒரு லவ் இருந்துச்சுன்னா ரெண்டாவது லவ் அந்த மாதிரி தேடி போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் ராகு அந்த மாதிரியான அமைப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ராகுவோட இன்ஃபுளுசஸ் தான் வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா இது பண்றது. அப்புறம் அந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து என்னன்னா காதுக்காக இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, அருவா தூக்கிட்டு வெளில போடுறாங்க, எல்லாருமே இந்த சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் தான். இந்த சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இருக்காங்க எல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு லவ் வந்து நினைச்சாங்கன்னா அந்த லவ்க்காக ரொம்ப இன்டென்ஷனலா போவாங்க. சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷனும் இந்த ஜாதகத்துல வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு பேரோட கப்பல் ஜாதகம்னா இந்த பக்கம் சுக்கிரன் பரிவர்த்தனையாவும் இந்த பக்கம் வந்து செவ்வாய் பரிவர்த்தனையா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப மேற்பரிச்சத கப்பலா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மேலும் வந்து இந்த போன்ற தகவல்களுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் ஏதாவது பார்க்கணும் 688611 நம்பருக்கு வந்து நீங்க பின் பண்ணீங்கன்னா உங்க டேட்டா பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம பக்காவா பார்த்து கொடுப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேற ஏதாவது ஜோதி தகவலுக்கு வேணும்னாலும் நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் மனோஜ் முருகேசன், BE/MA இன்ஜினியரிங் அண்ட் MA அஸ்ட்ராலஜி. இது இல்லாம ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஜாதகம் ரிலேட் பாக்குறவங்களுக்கு வந்து என்னன்னா என்னோட ஃபீஸ் வந்து 350 வாங்குறேன். 350ல வந்து என்னன்னா அந்த 50 rupees வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இது பண்ணி அவங்களுக்கே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். என்கிட்ட நீங்க ஜாதகம் பண்ணீங்கன்னா அதுல வந்து இந்த சதவீதமான அமௌண்ட் வந்து 50 rupees வந்து என்னன்னா கண்டிப்பா நல்ல காரியங்களுக்கு போவோம். அதோட ஸ்கிரீன்ஷாட்டே நாங்க அனுப்போம், இல்ல அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதுக்கான போட்டோ எவிடன்ஸையும் நாங்க வந்து கொடுப்போம். ஓகேங்களா, நீங்க யூனிட்ஸுக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு வந்து திருப்பி ஒண்ணு கொடுப்போம். அதுதான் எதுனாலும் சரி. ஓகேங்களா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.